ஏற்காடு போகிறீங்கன்னா அப்படின்னா ஸ்கை பார்க் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து டே ஆக்டிவிட்டீஸ் தனியாக, அதே மாதிரி நைட் ஆக்டிவிட்டீஸ் தனியாக நிறையா இருக்கும். ஸோ இந்த டே ஆக்டிவிட்டீஸ் பொறுத்தவரை இதில் மென்ஷன் பண்ணியிருக்க ஐட்டம்லாம் 1000 ரூபி பேக்கேஜ் கவர் ஆகும். அதே மாதிரி நைட் ஆக்டிவிட்டீஸ்க்கு அதே மாதிரி தான். ஸோ நைட் ஆக்டிவிட்டீஸ்க்கு பெர் பர்சன் 500 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. பொறுத்தவரை மார்னிங் 9:30 AM to 5:30 PM ஈவினிங், அதே மாதிரி ஈவினிங் 6:30 PMலேருந்து 9:30 PM வரை இந்த நைட் பார்க் அவைலபிளாக இருக்குது. நைட் பார்க் பொறுத்தவரை லேசர் லைட் தாங்க ஸ்பெஷல். ஸோ ஒவ்வொரு தீம்லேயும் வந்து நல்லா லேசர் லைட் வந்து செட் பண்ணி, ஸோ அது வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபாரஸ்ட்டில் இருந்த ஒரு செட்டப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லேசர் லைட்லாம் வச்சும்போது அடிஷ்னலாக வந்து என்னென்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி தான். அதே மாதிரி நம்ம உள்ளே போகும்போது ஒரு ஃபாரஸ்ட்டில் நடந்து போகிற ஒரு ஃபீல் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க செட்டப் வந்து நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வழியாக அப்படி நீங்கள் எண்டு வந்துட்டீங்க அப்படின்னா லேசர் ஷோ கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நல்லா லைட்டிங்ஸை வச்சு ட்ரீலே வந்து என்னென்னா மூவி காமிக்கிற மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கை பார்க் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த பில்டிங்ஸ்லேயே வந்து லைட்டிங்ஸை வச்சு படுற மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரிஸாக வந்து பில்ட் பண்ணி காமிச்சாங்க. நல்லா இருந்தது அது. ஃபயர் பிடிச்சி ஷோ முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்பி வரும்போது தான் இதை பார்த்தோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து என்னென்னா ஒவ்வொரு அனிமல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி அதுக்கு வந்து லைட்டிங் செட் பண்ணி, ஸோ அனிமல்ஸ் நிஜ அனிமல்ஸ் இருக்கிற மாதிரியே அதில் காமிச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது கிட்ட போகும்போது. ஸோ அது நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க.